Learn English Everyday YouTube channel. 30 நாள்ல இங்கிலீஷ் ரீடிங்கான லெசன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. இது 29வது வீடியோ. இன்னும் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு. இதெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான பேசிக்கான எல்லா விஷயமுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் நம்ம புதுசா சவுண்ட்ஸ் தான் கத்துக்க போறோம். அதாவது சவுண்ட்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஒரு 2 எழுத்து 4 எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான சவுண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு லெசனுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா OUGH. இது 4 எழுத்தும் சேர்ந்து வரும்போது ஓ அப்படிங்கிற ஒரு லாங் சவுண்ட் நம்ம கொடுப்போம். ஸோ என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் இந்த சவுண்ட் வருது அப்படின்றதுக்கான ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். இந்த வார்த்தைகள் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க, ஏன் இந்த OUGHக்கு சேர்த்தே ஒரே சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வேர்டை நம்ம ஆல் தோ அப்படின்னு படிப்போம். ஓக்கு தனியா, யூக்கு தனியா, ஜிக்கு தனியா, ஹெச்சுக்கு தனியா நம்ம சவுண்டு கொடுக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஓங்கிற சவுண்டு. அப்போ இந்த இத்துங்கிற சவுண்டு இந்த ஓவோட சேரும் போது தோ தோ ஆல்தோ ஆல்தோ அப்படின்னு தான் நம்ம படிப்போம் இல்லையா. அப்போ OUGH வரும்போது ஓ அப்படிங்கிற சவுண்ட் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது THOUGH. இதை தோ தோ அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா தரோ தரோ இத்து ரோ ரோ. அப்போ OUGHக்கு ஓங்கிற சவுண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல இன்னும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வார்த்தைகள்ல தான் இந்த மாதிரி இந்த ஓங்கிற சவுண்ட் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இஃப்ன்ற சவுண்டு. ஸோ இங்க இஃப்ன்ற சவுண்டு நம்ம எஃப்க்கு கொடுத்துருக்கோம், PHக்கு இஃப்ன்ற சவுண்டு கொடுத்துருக்கோம், GH வர இடங்கள்ல நம்ம இஃப்ன்ற சவுண்டு கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த OUGH இந்த காம்பினேஷன்ல வர இடங்கள்லயும் நமக்கு இஃப்ன்ற சவுண்ட்ல வரும். எக்ஸாம்பிள் ரஃப், டஃப், காஃப், இனாஃப், இனாஃப். ஸோ என்னதுல முடியுது அப்படின்னா இஃப் அப்படின்ற சவுண்ட்ல நமக்கு இங்க இந்த OUGH ஓட காம்பினேஷன் வருது. ஓகே, நம்ம பார்க்குற 2வது சவுண்ட் இது. அடுத்தது பாருங்க, OUGH அப்படின்றது ஔ அப்படிங்கிற சவுண்டுமே வருது. முன்னாடி நம்ம இஃப்ன்ற சவுண்ட்ல வர்றது நம்ம பார்த்தோம். இப்ப ஔ OWனா என்ன சவுண்ட் வரும்? ஔங்கிற சவுண்டு. பிளவ், பவ், ட்ரவுட். ஸோ இங்க எல்லாமே OUGHக்கு நம்ம என்ன சவுண்ட் கொடுக்குறோம்? ஔங்கிற சவுண்ட் வருது. ஓகே, ஸோ இதை பிளவ் அப்படின்னு சொல்லுவோம், பவ் அண்ட் ட்ரவுட். ஸோ இங்க ஔங்கிற சவுண்ட்ல நம்ம OUGHக்கு சொல்லணும். அப்போ எத்தனை சவுண்ட் இருக்குன்றத நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க AUGHT. இங்க ஆட், டாட்டர், இடு ஆ, டாட்டர், டாட்டர். அப்போ இங்க என்ன சவுண்ட்ல வருது நமக்கு? ஆட், ஆட். ஓகே, சோ அப்போ இங்க இடு ஆன்ற சவுண்ட்லயே வந்துருது. இங்க டீக்கு இட்டு சவுண்டு, அர் டர், டாட்டர். ஓகே, அதே மாதிரி நாட்டி, நாட்டி, ஸ்லாட்டர், ஸ்லாட்டர். ஸோ AUGHT ஆட் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த OUGHக்கு 2 விதமான சவுண்டு சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் AUGHT பாத்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற சவுண்ட்ல நம்ம படிச்சோம். அதுக்கு அடுத்த சவுண்ட் பாருங்க IGH. இங்க ஐங்கிற லாங் சவுண்ட் நம்ம கொடுக்குறோம். என்ன எழுத்துக்களுக்கு? IGH. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா இம்மு ஐ மை இட் மைட், இரு ஐ ரை இட் ரைட், யூ ஐ வே இட் வெயிட், லைட், நைட், ஃபைட், சைட். இதுவும் நைட்டு தான். ஸோ இங்க பாருங்க என்ன, அடுத்து ஐங்கிற சவுண்டு, அடுத்து டி. அப்போ இந்த IGH இந்த 3 எழுத்துக்கும் என்ன சவுண்ட் இங்க வருது? லாங் ஐயோட சவுண்டு, ஐங்கிற சவுண்ட் கொடுக்குறோம். முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த OUGHT இந்த காம்பினேஷன் பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. பாட், ஃபாட், சாட், தாட், தாட், ஆட், டாட்டர். ஸோ இங்க எல்லாமே என்ன சவுண்ட்ல வருது? ஆ, டீயோட சவுண்ட் இட், ஆட்,
ஆட் அப்படிங்கிற சவுண்ட் வந்து வருது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற சவுண்ட் பாருங்க, யூஎஸ்டி அஸ்ட், டிஸ்கஸ்ட், இக்கு கஸ்ட், டிஸ்கஸ்ட், இன்ட்ரஸ்ட், ட்ரஸ்ட், டிஸ்கஸ்ட், ரஸ்டி. ஸோ இங்க யூஎஸ்டி என்ன சவுண்ட் வருது, அஸ்ட், அஸ்ட் அப்படிங்கிற சவுண்டு. அதுல இன்னும் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, டஸ்ட், ஜஸ்ட், மஸ்ட், ரஸ்ட், லஸ்ட், ஆகஸ்ட், இக்கு அஸ்ட், கஸ்ட், த்ரஸ்ட், அன்ஜஸ்ட், அட்ஜஸ்ட், கஸ்ட். அடுத்த சவுண்ட் பாருங்க, ஓயூக்கு அவுங்கிற சவுண்ட் வருது, ஷவுட், நவுன், கிளவுட், சவுண்ட், பவுண்ட், ஃபவுண்ட், ரவுண்ட், கிரவுண்ட். ஸோ ஓயூ ஆஸ் ஓடபிள்யூனா அவுங்கிற சவுண்ட்ல வந்து வரக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது வந்து இந்த ஓயூ வந்து ஊங்கிற சவுண்ட்ல வருது, யூ. இந்த வேர்டுக்கு யூ யூன்னு படிப்போம். அதே மாதிரி யூத், சூப், ஷுட், இஷ் உட், ஷுட், குட், வுட், குரூப், டூர். ஸோ இங்க எல்லாம் என்ன சவுண்ட்ல வருது, ஓ யூக்கு வந்து ஊங்குற சவுண்டு. டபுள் ஓன்றது நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஊங்குற சவுண்டுக்கு தான் டபுள் ஓ வந்து சொல்லுவோம். ஸோ ஊங்குற சவுண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க போற சவுண்டு யூஎஸ்ஹெச். ஸோ இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா அஷ்ன்ற சவுண்ட் வரும். பிளஷ், பிரஷ், கிரஷ், ஃப்ளஷ், ஹஷ், ரஷ், லஷ், கஷ், பிரஷ், கிரஷ். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது யூஎஸ்ஹெச் இந்த காம்பினேஷன்ல யூக்கு வந்து ஆங்கிற சவுண்டு, எஸ்ஹெச்க்கு வந்து இஷ்ன்ற சவுண்டு. ஸோ அஸ், அஸ். ஓகே. ஸோ இந்த சவுண்ட்ல நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குற சவுண்ட் பார்த்தீங்கன்னா சிஎல். ஸோ சிஎல், சிஐஏஎலுக்கு சிஎல் அப்படிங்கிற சவுண்ட் நம்ம கொடுப்போம். சோசியல், கிளாசியல், ஃபேசியல், குரூஷியல். ஓகேங்களா. ஸோ சிஐஏஎல், சிஎல், சிஎல் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கணும். இதுவே டிஐஏஎல் இங்க வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா ஷியல். ஆஃப்டர் கான்சனன்ட்டுக்கு அப்புறம் நம்ம டிஐஏஎல் வந்துச்சு அப்படின்னா கான்சனன்ட் பிளஸ் வந்து சிஐஏஎல், ஷியல் அப்படின்ற சவுண்ட்ல நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, பார்ஷியல். ஸோ இதுவும் வந்து ஷியல் தான். முன்னாடி சிஐஏஎல் பார்த்தோம், இது டிஐஏஎல். பட் டீயோட சவுண்டு இட்டு, அப்போ டிஎல் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். ஆனா இங்க வந்து நம்ம எப்படி படிப்போம்னா ஷியல் அப்படின்ற மாதிரி சியோட சவுண்டு தான் நம்ம கொடுப்போம். பார்ஷியல், எசென்ஷியல், மார்ஷியல், பொட்டன்ஷியல். ஓகே. இங்க வந்து ஷி, அந்த முன்னாடி பார்த்த சிஐஏஎலுக்கு என்ன சவுண்டு கொடுக்குறோமோ அதே சவுண்டை தான் இங்க நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்க நிறைய சவுண்ட்ஸ் கத்துட்டு இருந்திருப்பீங்க. இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோல தனித்தனியா போஸ்ட் பண்ண சவுண்ட்ஸ் தான். பட் நம்ம வந்து இப்போ 30 days லெசன் பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லாம் அதை கலெக்ஷனாக நம்ம ஷேர் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் நீங்கள் புதுசாக கற்றுக்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லா சவுண்ட்ஸுமே நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துருந்தேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் 10 சவுண்ட்ஸ் கற்றுக்கலான்ற ஒரு லெசன் தனியாகவே வந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 10 சவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு தான். இந்த சிஎல், ஷியல், ஷன் அந்த மாதிரிலாம் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்தே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு எக்ஸாம்பிளும் நிறைய கொடுத்துருப்பேன். அது எதுக்காக அப்படின்னா நம்ம சவுண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டோன்னா நம்மளால ரீட் பண்ணவும் சரி எழுதுறதுக்கும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ கடைசி லெசன் நம்ம வந்து ரீடிங் தான் பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு படிச்சிருக்கோம் இல்லையா. லாஸ்ட்டாக ஒரு பேராகிராஃபோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் மாதிரி செஷன் தான் லாஸ்ட் செஷன் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.